விமானங்களில் 60% இருக்கைகளை தேர்வு செய்ய தனியாக கட்டணம் வசூலிக்க கூடாது என விமான போக்குவரத்து அமைச்சகம் அறிவுறுத்தி இருக்கிறது. விமானங்களில் 60% இருக்கைகளை தேர்வு செய்ய தனியாக கட்டணம் வசூலிக்க கூடாது என்று அறிவுறுத்தி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சுசித்ரா வழங்க கேட்கலாம். சுசித்ரா, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். விமான போக்குவரத்து துறை அமைச்சகமானது பல்வேறு விதிகளை தற்போது வெளியிட்டிருக்கிறது. மிக முக்கியமாக ஈரான் இஸ்ரேல் போர் பாதிப்புகள் காரணமாக கடுமையான விமான கட்டணங்களுடைய உயர்வு என்பது அதிகரித்ததன் காரணமாக அதனை குறைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை பலதரப்பு மக்களிடமிருந்தும் முன்வைக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது புதிய விதிகளை மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சகமானது வெளியிட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் அனைத்து விமானங்களிலும் சுமார் 60% இருக்கைகள் என்பது எந்த ஒரு கட்டணமும் இன்றி கூடுதல் கட்டணமும் இன்றி சமமான ஒரு அணுகலை உறுதி செய்யும் வகையில் வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு உத்தரவை தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகமானது தெரிவித்தது. அதே போல ஒரே PNR-இல் பதிவு செய்யப்படும் பயணம் செய்யும் பயணிகள் அனைவருமே அருகருகையில் உள்ள இருக்கைகளில் அமர்த்தப்பட வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் தற்பொழுது மத்திய அமைச்சகமானது அறிவித்திருக்கிறது. பயணிகளுடைய உரிமைகள் விமான நிறுவனங்களுடைய இணையதளம், மொபைல் ஆப்ஸ் உள்ளிட்ட தளங்களில் மற்றும் கவுண்டர்களிலும் தெளிவாக காட்டப்பட வேண்டும் எனவும், அதே போல செல்ல பிராணிகளை கொண்டு செல்லும் விதிமுறைகள் குறித்து விமான நிறுவனங்கள் தெளிவான மற்றும் வெளிப்படையான கொள்கைகளை அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை தற்பொழுது மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் மற்றும் மத்திய விமான போக்குவரத்து இயக்குநரகமானது அதிகாரப்பூர்வமாக உத்தரவாக பிறப்பித்திருக்கிறது. மிக முக்கியமாக பல்வேறு விமானங்களில் கூடுதல் கட்டணம் என்பது பெரும்பாலும் இருக்கைகளை தேர்வு செய்வதில் வாங்கப்படுவதாகவும் அதனால் கடுமையாக ஒரு பாதிப்பு என்பது பயணிகளுக்கு ஏற்படுவதாகவும் எழுந்த புகார்கள் அடிப்படையில் இந்த ஒரு உத்தரவை மத்திய அரசாங்கம் பிறப்பித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் மிக முக்கியமாக அனைத்து விமானங்களும் குறைந்தபட்சம் 60% இருக்கைகள் இலவசமாக ஒதுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு விதியை தற்பொழுது மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சகமானது அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். மேலும் அது மட்டுமல்லாமல் பயணிகளுடைய அந்த ஒரு உடைமைகள், குறிப்பாக பேக்கேஜ், அதற்கான ஒரு விதிமுறைகளை என்பது மிக தெளிவாக வரையறுக்கப்பட வேண்டும். விளையாட்டு எக்யூப்மெண்ட்கள் மற்றும் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்கள் கொண்டு செல்வதற்கான ஒரு விதிகளையும் கொள்கைகளையும் தெளிவுபடுத்த வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் தற்பொழுது விமான நிறுவனங்களுக்கு மத்திய அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. இந்த விதிமுறைகளை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் அதிகாரிகள் தற்பொழுது பிறப்பித்துள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுசித்ரா.